வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்க்கும் மழை. அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 4.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று காலை 8:30 மணி முதல் அதிகாலை 5:30 மணி வரை தரகம்பாடியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் 3 நடைமேடைகளுடன் அமைக்கப்பட்டு வரும் ரயில் நிலையம் மே மாதம் முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகள் வசதிக்காக மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம். புகார் எண்களை அறிவித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற நாளை கடைசி நாள். இறுதி வேட்பாளர் பட்டியல் சின்னத்துடன் நாளை வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. வாக்கு சேகரிப்பதை விட மக்கள் பிரச்சினைகளை கேட்டு தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி பேட்டி. இடைத்தேர்தலை வாய்ப்பாக கருதி மக்களை நேரடியாக சந்தித்து வருவதாகவும் நெகிழ்ச்சி. தேர்தல் வாக்கு கேட்பதை விட பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கிற குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். தமிழ்நாடு ஆளுநரை மாற்றி விடாதீர்கள். அவர் பேச பேச பாஜக நாட்டில் அம்பலப்படுகிறது. திமுக சட்டத்துறை மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர். இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க. அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டு அம்பலப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் மாநிலங்களை அழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்தியில் ஒற்றை முறை ஆட்சி கொண்டு வர பாஜக திட்டம் தீட்டுவதாகவும் சாடல். இப்போ நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் சொல்றவங்க காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் சொல்ற நிலையை உருவாக்க நினைக்கிறாங்க. இது ஒற்றையாட்சிக்கு தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லணும்னா, இது தனி மனிதர் ஒருவர்கிட்ட அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கும். இது பாஜக என்ற கட்சிக்கு கூட நல்லதில்லை. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கண்டனம். பாஜக அரசின் ஊதுகுழலாக செயல்பட்டு பேரவையின் மாண்பை சீர்குலைக்கும் ஆளுநருக்கு எதிராக திமுக சட்டத்துறை மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றும். திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசைகள் தான் இருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அதிமுக ஒன்றும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது.
மகளிர் உரிமை தொகையை திமுக தரவில்லை, நாங்கள் போராடி வாதாடி பெற்று தந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த 28 மாதங்கள் கழித்துதான் மகளிர் உரிமை தொகை தரப்பட்டது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். 20% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படல. அதில் எப்போ பார்த்தாலும் சொல்றார், நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தேன். நீ எங்க கொடுத்த? நாங்க வாதாடி போராடி தாயா வாங்கினோம். மக்களை சந்திக்கவே இவ்வளவு நிபந்தனை எனில் முதலமைச்சரான பின்னர் எப்படி சந்திப்பார்? தாவைக்கா தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சரமாரி கேள்வி. ஃப்ரண்ட் பேக் அதுக்கு 1000 போலீஸ். அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போறீங்க? என்ன குறைய கேட்க போறீங்க? மக்கள் சொல்ற குறைய அந்த கூட்டத்துல எப்படி நான் வச்சுக்க போறீங்க? ஃபாலோ அப் என்ன? நாளைக்கு ஒருவேளை நீங்க எல்லாம் பதவிக்கு வர்றீங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யாரு உங்களை சந்திக்க முடியும்? பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை நாளை நேரில் சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சந்திக்கும் இடத்தை தேர்வு செய்வதில் தொடரும் இழுபறி. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான காலக்கெடு வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் 85% நிறைவடைந்து விட்டதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். சென்னை அடுத்த முட்டுக்காட்டில் அமைய உள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கு கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் கட்டுமான பணிகளை முடிக்க பொதுப்பணித்துறை திட்டம் என தகவல். மகளிர் உரிமை தொகை பெற ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை அதிகரிப்பு. 3 லட்சம் புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்கள் உணவுத்துறை அதிகாரிகள் தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தை உத்திரம் வருஷாபிஷேகம். அரோகரா என பக்தி முழக்கமிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை. பாட்டியின் 105வது பிறந்த நாளை கேக் வெட்டி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய பேரன் பேத்திகள். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5 தலைமுறையினர் கலந்து கொண்டு கண்ணம்மா பாட்டியை வாழ்த்தினர். நடிகர் சயீப் அலிகானை கத்தியால் குத்திய வழக்கில் ஹோட்டல் ஊழியர் கைது. விசாரணையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் மும்பை போலீசார் தகவல். பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிய வருமான வரி சட்டத்தை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டம். சட்டத்திருத்த மசோதாவாக இல்லாமல் புதிய சட்டமாகவே கொண்டுவர மத்திய சட்ட அமைச்சகம் பரிசீலித்து வருவதாக தகவல். துபாயில் நடக்கும் சாம்பியன்ஸ் கோப்பைக்கான இந்திய அணி கேப்டனாக ரோஹித் சர்மா அறிவிப்பு. சுப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட 14 பேரின் பட்டியலை வெளியிட்டது BCCI. இன்ஸ்டாகிராமில் பெண்கள் நடனம் என்ற பெயரில் ஆபாசமாக உதட்டை கடித்துக் கொண்டு ஆடுகின்றனர். பாட்டில் ராதா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் மிஸ்கின் சர்ச்சை பேச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல தமிழ்நாட்டில்.
இந்தியா ஃபுல்லா. எனக்கு புரியல, எனக்கு என்ன என்ன எல்லாருமே விழுன்றாங்க, அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்துல இருக்க முடியும்?